நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரம அம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 10ஆம் நாள் தொடக்கம். ஆனால் புண்ணிய பாவங்கள் உண்டாவது எவ்விடமிருந்து? அது மனத்திலிருந்து ஆகும். அப்பொழுது நமக்கு மனதில்லாவிட்டால் புண்ணியமோ பாவமோ உண்டாகுமா? உண்டாகாது. மனத்திலிருந்து உண்டாகின்ற பாவங்கள் அறவே உண்டாகாதிருந்தால் என்னவாயிருக்கும்? புண்ணியமாயிருக்கும். புண்ணியம் என்பது என்னவாகும்? ஈஸ்வரனிடம் சேர்வதற்குள்ள ஒரு நிலை. ஆனால் ஈஸ்வரன் நம்மில் எவ்விடம் இருக்கிறது? நம்மில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. ஈஸ்வரன் நமக்கு மேலேயாகும். ஆனால் நமக்கு மேலே இருக்கிறது சிரசாகும். அந்த சிரசிலாகும் ஈஸ்வரன் இருக்கிறது. அப்படி மேலே சிரசில் இருக்கின்ற ஈஸ்வரனிடத்தில் சேர்ந்து ஒரே நிலையாக இருக்க வேண்டுமென்றால் ஈஸ்வரனிடம் ஒரே கதியாக இருக்க வேண்டும். அந்த அவஸ்தைக்குத்தான் புண்ணியோத்கிருஷ்டம் என்று சொல்லுவது. புண்ணியம் உத்கிருஷ்டமாகிய சரீரிகளாகும் ஈஸ்வரர். அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியாய் வந்த சரீரிகள் யாரோ அவராகும் ஈஸ்வரர். அதுகொண்டாகும் ஈஸ்வராம்சமாகும் ராஜா என்று சொல்ல காரணம். அதனால் தன்னிலிருந்து உண்டாகின்ற பாவங்கள் உண்டாகாமல் தன்னில் மேலே சிரசில் இருக்கிற ஈஸ்வரனிடம் ஏக கதியாக வரும்பொழுது புண்ணியம் உத்கிருஷ்டமாகி ராஜாவாகின்றது. தவிர நீர் சண்டாளன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாழ்ந்தவனுக்கு மேற்சொன்ன பிரகாரம் உண்டாயிற்றென்றால் அவன் யாராகிறான்? அவன் ராஜாவாகிறான். அப்போது ராஜா என்றொரு சிருஷ்டி உண்டோ? இல்லை. எப்படியாகும் ராஜாவாகின்றது? அவனவனுடைய தொழிலை கொண்டாகும். அது எப்படி என்றால் தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்து பல விஷயங்களிலும் சென்று பதிந்து மோகமாய் பிரமித்து, அதாவது மயங்கி கிடக்கின்றதை வெளியில் வந்து வியாபித்து யாதொரு விஷயங்களிலும் போகாமல் உத்பவஸ்தானமாகிய தன்னில் தானே சேருவதற்குள்ள ஏக கதியாகி வரும்பொழுதாகும் ராஜாவென்று சொல்லப்படுகிற நிலைமை. அதில்லாமல் இப்போது நாம் ராஜாவென்று அபிமானித்து வருகிறவருடைய நிலைமை உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற ஜீவிகளுக்கு சமமாக அனுபவிக்க வேண்டியதாயிருக்கிற சொத்தை கைவழுத்தவன் காரியக்காரன் என்கிற நிலையில் அக்கிரமமாய் பிடித்தடக்கி பதவி அபிமானாதிகள் ஏற்படுத்தியதாகும். ஒருவர் அதிக பலமுள்ளவனும் பராக்கிரமமும் ஜனக்கட்டு உள்ளவருமானால் பாக்கியுள்ள ஜனங்களை பிடித்து கட்டி அடித்து வெட்டி நீங்கள் எல்லோரும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் ராஜாவாகும், என்னுடைய சொற்படி அனுசரித்து நடக்க வேண்டும் என்றெல்லாம் பலாத்காரமாய் நிர்பந்தித்து தன்னுடைய அடிமைகளாக்கி கீழடக்கி ஆண்டு வருவதாகும். இந்த பிரகாரத்திலாகும் இப்போதுள்ள ராஜாக்கள் என்றும் பிரபுக்கள் என்றும் தனிகர்கள் என்றும் சொல்லி வருகின்றவர்கள். அதற்கு உதாரணம் 1921 அதாவது கொல்ல வருஷம் 1096 மலையாள ராஜ்யத்தில் நடந்த மாப்பிள்ளை கழகத்தில் தலைவனாய் இருந்தது குஞ்சி அகமது ஆயியா இருந்தாதல்லவா? அவரை 1-2 தடவைகள் கவர்மெண்ட் சிறை தண்டனை அடைந்த கேடி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அவருக்கு மிக ஜனக்கட்டுண்டாகி
சக்தி அதிகப்பட்டதனால் இந்தியா கவர்மெண்டினோடு எதிர்த்து கலகத்திற்கு புறப்பட்டு ஜனங்களை கொடூரமாக உபத்திரவம் செய்து பிடித்து கட்டி வெட்டி துண்டு செய்ய ஆரம்பித்த போது அந்த ராஜ்யவாசிகள் எல்லோரும் பயந்து அடங்கி அவருக்கு கீழாய் அடிமையாய் வந்தால் அவரை அப்பொழுது யார் என்று சொல்லலாம்? ராஜா என்று சொல்லலாம். அப்பொழுது ராஜாவென்பது பிரத்யேகமான ஒரு சிருஷ்டியோ அல்லது அவனவனுடைய துஷ்ட செய்யால் உண்டாகிறதோ? அவனவனுடைய துஷ்ட செய்யினால் ஆகும். ஆனால் சுகிர்தம் துஷ்கிருதம் என்பது இன்னதென்று அறியாமல் இருக்கின்றதினால் தவறாக கிரகிக்க இடமுண்டாயிற்று. பாபம் என்பது நசிக்கின்றது, அதாவது புண்ணியம் இல்லாமல் ஆகின்றது. ஆனால் ஒருவன் ரோகம் பிடித்து அசக்தனாய் கிடக்கின்றான். அப்பொழுது அவனை புண்ணியவான் என்றோ பாவவான் என்றோ சொல்ல வேண்டியது பாபி என்று. அப்படி சொல்வதற்கிடமில்லை. காரணம், புண்ணியம் நசித்தால் செத்து போகின்றான், புண்ணியம் தீர்ந்தால் செத்து போகிறது என்று சொல்லுவது ரோகம் பிடித்து படுத்திருக்கும் பொழுது அவனுக்கு ஜீவன் இருக்கின்றதல்லவா, அவன் சாகவில்லை அல்லவா. பாவம் என்றால் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததாகும். ரோகம் பிடித்து படுத்திருக்கும் சமயத்தில் அவனுக்கு ஈஸ்வர சைதன்யம் இல்லையோ? ஈஸ்வர சைதன்யம் இல்லையானால் அவன் ஒரு மரபொம்மைக்கு சமமாகும். அப்பொழுதாகும் பாவம் என்று சொல்லுவது. பாவம் என்கிறது ஈஸ்வர சைதன்யம் இல்லாமல் ஜீவன் அதிலிருந்து நசித்ததாகும். ஜீவனே ஆகும் ஈஸ்வரன், அதாகும் புண்ணியம். அந்த புண்ணியமாயிருக்கின்ற வஸ்து நசித்து சந்திர மண்டலத்தில் பனிபோல் சென்று பதிகின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அது உண்மையாகும். அது என்னவென்றால், சந்திரன் என்பது மனமாகும். சந்திர மண்டலம் என்று சொல்லப்படுகின்றது மனோ மண்டலமாகும். பனி என்பது நீராயிருக்கின்ற ஆவியாகும், அதாவது விசாரமாயிருக்கின்ற புகையாகும். அது என்னவென்றால், சந்திர மண்டலமாய் இருக்கிற மனோமண்டலத்தில் ஜீவனாய் இருக்கிற புண்ணியம் அது இது என்றுள்ள விசாராதிகளாகி நசித்து போகின்றது. அப்பொழுதாகும் செத்து போகிறது. இதாகும் புண்ணியம் ஒடுங்கி சந்திர மண்டலத்தில் பனிக்கு சமமாய் சென்று பதிகிறது என்று சொல்ல காரணம். அப்படி போகிறது என்னவாகும்? ஜீவனாயிருக்கிற புண்ணியம் என்று வெளிப்படுகிறது. ஆனால் அந்த புண்ணியம் தன்னிலிருந்து நசித்து போகும் பொழுதாகும் செத்து போகின்றது. அதனால் புண்ணியமாயிருக்கிற ஒரு வஸ்து நம்மிடம் ஒன்றென்று வருகிறது. அதாவது புண்ணியமாயிருக்கின்ற தனம், அதாகும் புருஷார்த்தம். அது புறத்தில் இருக்கிற சுழிமுனையிலுள்ள அர்த்தமாகும். புறம் என்பது வீடு, அதாவது இந்த ஜடம். சுழிமுனை என்பது இருதயம். அர்த்தம் என்பது தனம், அதாவது பொருள். அதாவது புறத்தில் உள்ள சுழிமுனையாகிய இருதயத்தில் இருக்கிற தனம். அந்த தனம் நசித்து போகும் பொழுதாகும் நாம் செத்து போகின்றது. அது எப்படி என்றால், இதோ பாருங்கள், ஒரு பெட்டி. இந்த பெட்டி நிறைய தனம் இருந்தது. அந்த தனத்தை செலவு செய்து கொண்டிருந்தால் கடைசியில் என்னவாய் முடியும்? தனம் தீர்ந்து போகும். அப்பொழுது என்ன மிச்சம் உண்டு? பெட்டி மாத்திரம் மிச்சம் உண்டு. இதே பிரகாரம் இக்காணுகிற ஜடத்தை ஒரு பெட்டி என்று நினைத்துக் கொள்வோம். இந்த ஜடமாயிருக்கிற பெட்டிக்குள்ளாகும் புண்ணியம் என்கிற தனம் இருக்கின்றது. அந்த தனம் செலவாகி தீர்ந்து விட்டால் கடைசியில் என்னவாக தீர்கிறது? செத்து போகிறது. அப்பொழுதானால் புண்ணியம் என்கிற தனம் நசித்ததும் பின் அவ்விடம் என்ன மிச்சமுண்டு? ஜடமாகிய பெட்டி மாத்திரம் மிச்சமுண்டு. இந்த ஜடமாயிருக்கிற பெட்டியில் உண்டாயிருந்த புண்ணியம் என்கிற தனம் நசித்த பொழுது ஜடமாயிருக்கிற பெட்டி மாத்திரம் மிச்சமாய் அதை குடி தோண்டி புதைக்கின்றதோ அல்லது சுட்டு சாம்பலாக்குகின்றதோ செய்கிறோம். இது நமக்கு பிரத்யட்ச அனுபவம் அல்லவா? அதனால் இந்த ஜடத்தில் ஒரு தனம் உண்டாயிருந்ததென்றும்
அந்த தனம் புண்ணியமாயிருந்ததென்றும் வருகிறது. புண்ணியம் என்றால் விசேஷம், விசேஷம் என்பது அறிவு. எனவே அறிவினால் செய்யப்படுவது புண்ணியமும் அறிவில்லாமல் செய்வது பாவம் என்றும் உலகத்தில் சொல்லி வருகின்றார்கள். அது உண்மையே ஆகும். அது என்னவென்றால், அறிவு என்பது என்னவென்று முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவசக்தியாகிய வாயு என்றாகும். நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.